பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது சொன்னால், கர்த்தரை நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அநேக நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம். அதை கர்த்தர் நமக்கு ஒரு விசையாய் நினைவுபடுத்தும்படியாக இந்த காரியத்தை நம்மோடு இன்றைக்கு பேச விரும்புகிறார். என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு நேராக அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல வரும்பொழுது ஜனங்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி அழுகிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த நேரத்தில் மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவர்கள் இறைச்சி கேட்கிறார்களே, நான் எங்கே போவது என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் முறையிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மோசே, நீ உன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லு, நீங்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நீ போய் சொல்லு, உன்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்லு. இந்த வார்த்தையை மோசையினாலேயே நம்ப முடியவில்லை. இது நடக்குமா என்று மோசையினால் ஏற்றுக்கொள்ள முடியல. மோசையினுடைய அந்த சிந்தைக்கு அது எட்டவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இவர் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, இது எப்படி நடக்கும்? ஆண்டவரே, இது எப்படி முடியும்? 1 மாசம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். இவர் காலாட்கள் என்று சொல்லுவது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு கூட இருக்கக்கூடிய 20 வயது முதல் 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடியதான யுத்தம் செய்யத்தக்கதான புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ 20 வயசு கீழே இருக்கிறவர்கள் அந்த கணக்கில் வரல. 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்கள் அந்த லிஸ்ட்டில் வரல. பெண்கள், குழந்தைகள், இஸ்ரவேல் ஜனங்களோடு புறப்பட்டு வந்திருந்த அந்நிய ஜாதியான ஜனங்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் அந்த லிஸ்ட்டில் வரல. எல்லா கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சத்துக்கு மேலே போகும் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை பேருக்கும் நான் 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பேன். அதாவது 90 வேளைகள் நான் இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 30 லட்சம் பேருக்கு, 40 லட்சம் பேருக்கு 90 வேளையும் இறைச்சி கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மோசேயுடைய புத்திக்கு அதை யோசித்து பார்க்கிறார். இது எப்படி நடக்கும்னு சொல்லி அவரால் யோசித்து பார்க்க முடியல. திருப்பி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க, ஆண்டவரே, இது எப்படி நடக்கும்? ஆண்டவரே, எத்தனை பேருக்கு எப்படி இறைச்சி கொடுக்க முடியும்? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மோசே, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதா, என் வார்த்தையின்படி நடக்காதோ இல்லை என்பதை நீ பார்ப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பான பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சில காரியங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது நம்முடைய புத்திக்கு எட்ட முடியாது, யோசிக்க முடியாதது. அன்பான பிள்ளைகளை, பரிசுத்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய புத்திக்கு எட்டாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறார். அதனால ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் சொல்லி யோபு சொல்லுகிறார். நம்மளால ஆராய்ச்சி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு என்று அவர் நியமித்து வைத்திருக்கிறார். மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். இப்போ மோசையால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, யோசிச்சு பார்க்க முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே, என்னுடைய கை குறுகி போயிற்று என்று நினைத்தாயா? உன் தேவைகளை சந்திக்க முடியாத அளவுக்கு, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாத அளவிற்கு நான் என்ன பலவீனமான தேவனா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என்ன நடந்தது? கர்த்தர் சொன்னபடியே அத்தனை பேருக்கும் கர்த்தர் இறைச்சியை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு யூகிக்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அன்றைக்கு அவர்கள் இறைச்சி கேட்டார்கள், கர்த்தர் அவர்களுக்கு இறைச்சி கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இது பெருசு பிரதர், யாருமே எனக்கு செய்ய முடியாது, கர்த்தருக்கு செய்ய முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி கூட சிலர் சொல்லுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் கை குறுகி போகவில்லை மகனே. உனக்கு அற்புதம் செய்ய முடியாத அளவிற்கு, உனக்கு நன்மை செய்ய முடியாத அளவிற்கு, உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு என் கை ஒன்றும் குறுகி போகவில்லை. என் வார்த்தை உன் வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அவர் சொன்னதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தரை கை குறுகி இருக்குதோ என்று சொல்லி மோசையை பார்த்து நீர் கேட்டீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீ அந்த கேள்வி கேட்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். என் மகனே, மகளே, என் கை குறுகி போயிற்றோ, உனக்கு என்னால் அற்புதம் செய்ய முடியாதோ என்று சொல்லி ஆண்டவரே நீர் கேட்கிற உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ய வல்லவர், நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே, மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூகித்து பார்க்க முடியாத அற்புதத்தை செய்தேன். எங்கள் அருமையான சகோதர சகோதரி வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவள் யோசித்து பார்க்க முடியாத பெரிய அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.